கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். துணைவேந்தர்கள் நியமன சட்ட திருத்தத்தை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய சட்ட திருத்தங்களை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்ததில் அதற்கு எதிராக மேல்முறையீட்டு மனுவை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதிகள் நரசிம்மா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி மற்றும் வில்சன் ஆகியோர் வாதங்களாக முன்வைத்தனர். அதே சமயம் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தாக்கல் செய்துள்ள அந்த ஒரு டிரான்ஸ்பர் மனுக்களை, குறிப்பாக இந்த துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான மனுக்களை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை யுஜிசி தரப்பானது வலியுறுத்தியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் பதிலளிப்பதற்கு தற்பொழுது மூல மனுதாரரான பாஜக பிரமுகர் வெங்கடாச்சலபதி, மத்திய அரசு, தமிழ்நாடு ஆளுநர் அலுவலகம், யுஜிசி ஆகியோருக்கு உத்தரவை பிறப்பித்து 4 வாரங்களில் அந்த பதில் விளக்க மனுவை தாக்கல் செய்வதற்கான ஒரு நோட்டீஸை உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வானது தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு தடை விதிப்பதா இல்லை என்பது தொடர்பான முடிவை அடுத்த முறை விரிவான விசாரணைக்கு இந்த மனுவானது எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது பார்க்கலாம் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தற்பொழுது கருத்தாக முன்வைத்திருக்கிறார்கள். அதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையும் தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.